கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகம் ரொம்ப கவர்ச்சியானது. மனதை மயக்கக்கூடிய சிற்றின்பங்கள் மூலம் மனுஷனை தனக்கு சிறையாக்கி அவனை அடிமையாக்கி வீழ்த்துது. முடிவில் என்ன நடக்குதுன்றதை பற்றி கவலைப்படாத பலர் தங்களுடைய அப்பொழுதைய அற்ப சந்தோஷத்துக்காக வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைங்க இந்த உலக வஞ்சகத்தினால கவரப்பட்டு தேவனுடைய திட்டத்தையும் அவர் வழியையும் விட்டு விலகி மோசம் போகிறது இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்க சினிமா வலைதள மோகத்தினால இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது மிகையல்ல. செல்லம் கொடுக்கக்கூடிய பெற்றோரை விட செல்ஃபோனை கொடுக்கக்கூடிய பெற்றோரை தான் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லா அறிவியல் வளர்ச்சியும் மனித சமுதாயத்திற்கு உதவியாக இருக்குதுன்றதை விட உபத்திரவமாக இருக்குதுன்றதை யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவர் மட்டுமே மாயையில் அதிகமாக சிக்கிறதில்ல. உலகத்தினால வரக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிலையானது இல்லைன்னு நாம் அறிஞ்சாலும் அப்போதைக்கு அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் போதும்னு நித்திய சந்தோஷத்தை தொலைக்கிறவங்களா வாழ்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து விடுதலை அடையிறதுக்கான வழி என்னன்றதை இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். அழகான சின்ன குருவிக்கு ஒரு நாள் ஒரு அழகிய கனவு வந்துச்சு. கனவுல ரொம்ப அழகான ஒரு உலகம் தெரிஞ்சிச்சு. இதுவரை அந்த குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததே இல்லை. வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள், மரங்கள், எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சின்னு அந்த அற்புத உலகம் மயக்குச்சு. எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆகணும், அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சே ஆகணும்ன்ட்டு அந்த குருவி விரும்புச்சு. ஆனால் போகிற வழி தான் அதுக்கு தெரியல. அது பறந்து போகும்போது ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய மனுஷனை பார்த்து அந்த அற்புத உலகத்துக்கான வழியை கேட்டுச்சு. எனக்கு முழு விவரம் தெரியாது, தெரிஞ்ச வரை நான் சொல்கிறேன். அதுக்கு விலையா நீ உன் சிறகுல ஒன்றை எனக்கு தரணும்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். ஒரே ஒரு சிறகு தானன்ட்டு குருவியும் சரின்னு சொன்னிச்சு. குருவி அவன் சொன்ன வழியில் பறந்து போச்சு. குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அது வழி தெரியாமல் திகைச்சு போய் நிற்க அந்த வழியாக ஒரு வாகனம் ஓட்டி வந்தான். அந்த வாகனம் ஓட்டிக்கிட்ட குருவி தன்னுடைய கனவை பற்றி சொல்லி, அந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன், எனக்கு வழி காட்டேன்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு வாகனம் ஓட்டி, இங்கேருந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வழி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ? உன் அழகான சிறகுல ஒன்று தந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னொரு சிறகு தானே, தந்தா போச்சுன்ட்டு குருவியும் சம்மதம் சொன்னிச்சு. வாகனம் ஓட்டி சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வழி தெரியல. இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலர்கிட்ட வழி கேட்டு கேட்டு பறந்து போச்சு. அவங்களும் வழியை சொல்லிட்டு குருவிக்கிட்ட இருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டாங்க. குருவியும் அந்த அற்புத உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்க போகிற ஆசையில் வழி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகாக பிச்சு கொடுத்துட்டே வந்துச்சு. முடிவாக அதோ கனவுல கண்ட அந்த அழகான உலகம் அதோடைய கண் முன்னாடி தெரிஞ்சிச்சு. வந்தேட்டோம், இன்னும் சில 100 அடி தூரம்தான். பறந்து போனால் அந்த அற்புத உலகம். குருவிக்கு ஆனந்தம் தாங்கலை. ஆனால் இதென்ன, ஏன் என்னால் பறக்க முடியல? ஐயோ, என் உடம்பெல்லாம் கணக்குதே, கீழே இருந்து காற்றுல எழும்பவே முடியலையேன்னு கதறிச்சு. மெல்ல மெல்ல குருவிக்கு புரிஞ்சுது, பறப்பதற்கான சிறகுகள் தாங்கிட்ட இப்போ இல்லை அப்படின்ற உண்மை அதுக்கு விளங்குச்சு. குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதோ கண் முன்னாடி தான் கனவுல கண்ட அந்த அற்புத உலகம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேன். அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரியக்கூடிய அந்த அற்புதமான உலகினுடைய வாசலை பார்த்தபடியே பரிதவித்து கொண்டுட்டு இருந்துச்சு அந்த குருவி. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மள பலருடைய நிலைமையை குறிப்பிடக்கூடிய உதாரண கதை தான் இது. நவீன வசதிகளே சந்தோஷன்ட்டு இந்த மாய உலகத்தினுடைய வசதிகளை பெருக்கி கொள்றதுக்காக நம்மளுடைய நிலையான சந்தோஷங்களை இழந்துட்டுருக்கோன்றதை நாம் அறியாமலே இருக்கிறோம். தேவனோடு இருக்கக்கூடிய அருமையான உறவில் வரக்கூடிய சந்தோஷம் நிஜமானதுன்றதை உணராமல் இருக்கிறோம். பலர் குடும்பத்தோட சபைக்கு போகிறது, பிள்ளைங்க பெற்றோரோட ஐக்கியமாக இருக்கிறது, சத்தியத்தை படிக்கிறது, பிடிச்ச இடத்துக்கு குடும்பத்தோடு போகிறது, பிள்ளைங்களோட சந்தோஷமாக விளையாடுறது, பெற்றோரோட மனம் விட்டு பேசுகிறது, சத்தியத்தில் நடக்கிறவங்களோட உறவாக இருக்கிறது, சந்தோஷமாக குடும்பத்தோட ஊழியம் செய்கிறது, குடும்ப ஜெபம் பண்ணுறதுன்னு
இப்படி இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷ சிறகுகளையும் அற்ப சந்தோஷத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி வீசுகிறவங்களா இருக்கிறோம். ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்னு 1 யோவான் 2வது அதிகாரத்திலையும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலையும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. தேவ பக்தியும் நீதியும் சாந்த குணமும் பொறுமையும் கொண்டு வரக்கூடிய சந்தோஷம் நிலையாக இருக்குன்றத என்னைக்கு நாம் உணர்கிறோமோ அப்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் அடைவோம். அதனால் மகிழ்ச்சின்றது சிற்றின்பங்களில் இல்லைன்றதில் தெளிவாக இருந்து தேவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்போம். ஒவ்வொரு நொடியையும் அவரோட அனுபவித்து வாழுவோம். அப்போதான் நாம் அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பலத்தை உடையவங்களாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.